வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். 12வது வட்ட 2ஆம் பகுதி சபை கூட்டத்தில் புதிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் அரசு மருத்துவமனை கவுன்சிலர் நிதியில் செய்து தருவதாக MC வி. கவி கணேசன் உறுதி. தமிழக முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சி முதன்மை செயலர் ஆணையர் உத்தரவின்படி பொதுமக்களின் கோரிக்கைகளை அறிந்து கொள்ளவும் அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் கலந்துரையாடவும் 12வது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி. கவி கணேசன் தலைமையில் சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர் எஸ். கமலக்கண்ணன், சென்னை குடிநீர் வாரியம் உதவி பொறியாளர் எஸ். விஜய நிர்மலா, சுகாதார ஆய்வாளர் ஆர். சாருமதி, வரி வசூலிப்பாளர் எஸ். சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் 12வது வட்ட 2ஆம் எண் பகுதிக்கான மேற்கு மாட வீதி, சீனிவாசபுரம், வீரராகவன் தெரு பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய பகுதி ஏரியா சபை கூட்டம் வட்ட செயலாளரும் 7ஆம் எண் பகுதி சபை உறுப்பினரும் முன்னாள் கவுன்சிலருமான க. வி. சதீஷ்குமார் ஒருங்கிணைப்பில் 2ஆம் எண் பகுதி சபை உறுப்பினரும் 12வது வட்ட திமுக துணை செயலாளர் எஸ். பாக்கியமணி முதன்மை ஒத்துழைப்பு குழுவினர் 9ஆம் எண் பகுதி சபை உறுப்பினர் ரகு கன்னியப்பன், 10ஆம் எண் பகுதி சபை உறுப்பினர் எம். மாயா என்கின்ற ருத்ரமூர்த்தி மற்றும் இரா. குணசெல்வம் ஆகியோரின் ஒத்துழைப்பில் 2/2/2024 அன்று மாலை 12வது வட்ட மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரில் மேற்கு மாட வீதி சந்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி கிராமங்களில் முன்காலங்களில் கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் கிராமத்தில் உள்ள குறைநிறைகளை ஒன்று கூடி விவாதித்து தேவையான பணிகளை செய்து கொள்வதற்காக கிராம சபை கூட்டம் நடத்தி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து விருந்தொன்று செல்வது போன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் நடைபெற வேண்டிய பகுதி சபை கூட்டங்களுக்கு முன் உதாரண நிகழ்வாக LED திரையுடன் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு விருந்து அளித்து சென்னை மாநகராட்சியிலேயே நடத்தப்படும் முதன்மையான பாராட்டத்தக்க கூட்டம் நடைபெறும் ஒரே மாநகராட்சி வட்டம் 12வது வட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் MV குமார், PS சைலஸ், விமல்தாஸ், பாஸ்கர், ஜெயராமன், மகிழன், வா. மோகன், தாரா, பானு, மாலதி, ஜெயசீலன், பொன்ராஜ், வசந்தகுமார், ரவி, வேணுகோபால், ராஜ்குமார், எஸ். விஜயகுமார், சரவணன், ராஜேந்திர சிங், தனசேகரன், RK பாலாஜி, MTC சுரேஷ், பசுபதி, சாகுல் அமித் ஆகியோருடன் மேற்கு மாட வீதி, சீனிவாசபுரம், வீரராகவன் தெருவை சேர்ந்த பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு தங்கள் தெருக்களில் உள்ள குறைபாடுகளையும் தேவைகளையும் பகுதி சபை கூட்டத்தில் எடுத்துரைத்தார்கள். நிகழ்ச்சியில் பொதுமக்களின் குறைகளாக கட்டிட இடிபாடுகளுக்கு நடுவில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்றுவதில் உள்ள தேக்கத்தையும் கழிவுநீர் அடைப்பை நீக்கவும், குறிப்பிட்ட சில பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக மது அருந்துவது உள்ளிட்ட பல்வேறு தகாத நிகழ்வுகளை தடுக்க காவல்துறை ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை வைத்தார்கள். இக்கோரிக்கைக்கு உடனடியாக காவல்துறை அதிகாரியை பகுதி சபை கூட்டத்திற்கு நேரில் வரவழைத்ததை தொடர்ந்து மேற்கொண்ட தகாத செயல்கள் நடைபெறாமல் தடுக்க ரோந்து பணி மேற்கொள்வதாக காவல் அதிகாரி பா. பாலச்சந்தர் உறுதி கூறினார். மேலும் ஒரு வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டதை அடுத்து வீட்டில் குடியிருப்பவர் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை தெரிவித்ததை அடுத்து அவர்களுக்காக உடனடியாக உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவர்களின் துயரை துடைப்பதாக வி. கவி கணேசன் கூறினார். மேலும் குடிநீர் குழாய் இல்லாத பகுதிகளில் குடிநீர் குழாய் அமைத்து தரவும், மின்விளக்கு இல்லாத தெருக்களில் மின்விளக்கு அமைக்கவும், சாலை போடுவதற்கு முன்பு அப்பகுதிக்கு தேவையான கழிவுநீர் குழாய் மற்றும் குடிநீர் குழாய்களை அமைத்த பிறகு சாலை அமைக்க வேண்டுகோள் வைக்கப்பட்டது. மாட்டுமந்தை மேம்பாலங்களில் நடமாடும் கால்நடைகள் நடமாடாமல் முறைப்படுத்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது. தொடர்ந்து பல வருடங்களாக குடியிருப்போருக்கு பட்டா வழங்க உடனடியாக ஆவண செய்ய வேண்டுகோள் வைக்கப்பட்டது. அப்பகுதியில் ரேஷன் கடை இல்லாததை குறித்து ரேஷன் கடை அமைத்து தர வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இதற்கு உடனடியாக மாமன்ற உறுப்பினர் வி. கவி கணேசன் இப்பகுதியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு கொண்ட பள்ளிக்கு புதிய விசாலமான வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடம் மற்றும் ஒரு அரசு மருத்துவமனையுடன் ரேஷன் கடைக்கான ஒரு கட்டிடத்தையும் தனது கவுன்சிலர் நிதியிலிருந்து விரைவில் செய்து தருவதாக உறுதியளித்தார். ஓடியர்மணி தியேட்டர் பகுதியிலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மாநகர பேருந்து தொடர்ந்து செயல்படவும்,
மாட்டுமந்தை மேம்பாலத்தில் 56 அடி பேருந்து நின்று செல்வதற்கு ஆவண செய்யவும், ஒரே நேரத்தில் 5-6 வண்டிகள் ஒன்றாக வந்து செல்லும் 56 அடி பேருந்தை முறைப்படுத்தி குறிப்பிட்ட நேர இடைவெளியில் தனித்தனி பேருந்துகளாக இயக்க வேண்டுகோள் வைக்கப்பட்டது. மேலும் பலர் தங்களின் குறைபாடுகளுக்கும் தேவையான பொது வசதி பணிகளை அவர்களிடம் வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் கோரிக்கையாக எழுதி அங்கு வைக்கப்பட்டிருந்த புகார் பெட்டியில் போட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் எழுப்பிய கோரிக்கைகள் அனைத்திற்கும் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய விதத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விரைவாக அவர்களின் தேவைகளையும் குறைபாடுகளையும் சரி செய்து தரப்படும் என உறுதியளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் சாத்துமான் நகர் ஆன்மீக சமூக சேவை சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று ஏழ்மையில் உள்ள ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக ரூபாய் 8500 மதிப்புள்ள ஓர் தையல் இயந்திரம் 12வது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி. கவி கணேசன் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.